ப்ரோ கொஞ்சம் காலை தூக்குங்க ப்ரோ. இந்த இடத்துல அழுக்கு இருக்கிறதுலே அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் என் கடமையை செய்யணும். தள்ளி நில்லுங்க ப்ரோ. வீடு துடைக்கணும்ல, பாடி கார்டுனா எல்லா வேலையும் செய்யணும். இல்ல மேடம். பாத்தியா, மேடமே ஆமாங்கிறாங்க. தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க ப்ளீஸ். லெட் மீ டூ மை ஜாப். சாரி சாரி. ஏண்டா சொல்லுதல நுரையே வர மாட்டேங்குது. கொஞ்சம் லிக்விட் நிறைய ஊத்து. நல்லா ஊத்துறமா இருக்கணும்ல. சூர்யா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கடைய பாருங்க, இல்லனா நான் வேற ஆளை போட்டு பாத்துக்கிறேன். எனக்கு மாமா ஆரம்பிச்ச கடை எந்த குறையும் இல்லாம கடை நல்லபடியா நடக்கணும். இந்த குடும்பத்தோட அடையாளம் அந்த கடை. அந்த கடை பலவீனமாகிறது என்னால ஏத்துக்க முடியாது சூர்யா. ஆடிட்டர் சார், அந்த ஃபைல் கொடுங்க. இந்தாங்க மேடம். சார் மேடம், இனி மாசத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டிங் வச்சுக்கலாம். சரிங்க மேடம். எந்தெந்த மாசம்லாம் சேல்ஸ் வீக்கா இருக்கோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். எதுக்காகவும் நீங்க தயங்க வேண்டாம் சார். நான் தான் இங்க டிசைட் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த குடும்பத்துக்கு நான் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேடம். ஏண்டா நீ ஏண்டா அந்த ரூமுக்குள்ள போனா? அண்ணன் ஏன் கத்திட்டு இருக்கு? எதுக்கு கத்துவாரு? என்னைய பார்த்துதான். சரி, சிங்கம் தூங்கி இருக்கும், அந்த நேரத்தில் போய் கட்டணம் மாற்றி விட்டலாம்னு நினச்சேன். கரெக்டாக ராடை கட்டுறதுக்கு ஏறும்போது சத்தம் வந்துருச்சு. பெருசு முழிச்சிருச்சு. அதுதான் என்னைய பார்த்த டென்ஷனில் கத்திட்டு இருக்காரு. ஏண்டா நீ வேற? அண்ணனுக்கு அது ரூமுக்குள்ள யார் வந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா வீரா வேற சத்தம் போடுவாளே. அவளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் அவள் ஒன்றும் சத்தம் போட மாட்டா. ஆமா, 7 வருஷமா அவர் வெளியவே வரலையா? இல்லடா, அண்ணன் இந்த 7 வருஷமா அந்த ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல. நீங்களும் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? பண்ணாம இருப்போமா? அதுகிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, எவ்வளவோ பேசியும் பார்த்தாச்சு. அது எதையுமே காது கொடுத்து கேக்குறதாவும் இல்ல, ரூமை விட்டு வெளியில வரதாவும் இல்ல. அதிகபட்சம் கனி பாப்பா கிட்ட மட்டும்தான் அது பேசும். மத்தபடி அது ரூமை விட்டு வெளியில வராது. சரி விடு, வெளியே வந்துருவாரு. அதுவும் பழைய ராமச்சந்திரனா மாறுவாரு பாரு. வெயிட் பண்ணு. எப்படிடா? அதெல்லாம் நடக்கும், நடத்தி காட்டுறேன். நீ ஃப்ரீயா விடு. சாப்பிட்டியா? போய் சாப்பிடுவோம். ரூம் விட்டு வெளியே வரமாட்டீங்களோ? தலா, டேய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? அதெல்லாம் புரியுது தல, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்குப்பா. எங்க அப்பாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதுக்கு பயப்படுற? ஐயோ அதெல்லாம் இல்லப்பா. இங்க வந்த உடனே அவரை பத்தி தான்ப்பா ஃபர்ஸ்ட் விசாரிச்சேன். ரொம்ப டெரரான ஆளாமே. உன் மேல இருக்க கோவத்துல என்ன ஏதாவது பண்ணிவிட்டாருன்னா நான் என்னப்பா பண்றது? டேய், ஏதோ ஒண்ணு. அவர் ரூம் விட்டு வெளியே வந்தா சரி. ஆரம்பிக்கலாமா? இல்ல, அது வந்து சரிப்பா சரிப்பா, போலாம்ப்பா. எல்லா ஆண்டவன் விட்டு உன் மேல தான்ப்பா பறத்தை போட்டு போறேன், என்ன காப்பாத்துப்பா. நான் போய் ஆறுதல் சொல்லுவேன்டா. அதை வச்சு அப்படியே நாங்க 2 பேரும் ஒன்னாயிடுவோம்ல. ஓ ஓ யோ, பலையாலியா நீ, செம்மையா பிளான் பண்ற. சரி சரி, நீ என்ன பண்ற? உடனே போய் கனியை கூட்டு வா. இப்ப போயா? ஆமா, அவளை கூட்டு வந்துட்டு நம்ம முதல்ல பிரெயின் வாஷ் பண்ணணும். ஏன்பா இப்படிலாம் பண்றமே? இதுவும் வீட்டுல பிரச்சனை எதுவும் ஆயிராது? அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனி பாப்பாவை வச்சு மொத்தமா நான் இழந்த எல்லாத்தையும் மீட்டுக்க போறேன். முதல்ல வீராவோட வாழணும். அதுக்கப்புறம் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் முதலாளியா கால் மேல கால் போட்டு உக்காரணும். அப்புறம் வீராவை நம்ப வச்சு பழைய மாதிரி நான் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்ட வைக்கணும். எத்தனை வேலை இருக்குது. அது எல்லாத்துக்கும் துருப்பு சீட்டே அந்த குழந்தை தான். ஏன்பா நீ பாட்டுக்கு இப்படி பேசுறியே? உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன கேட்க யாரா இருக்கா? எங்க அண்ணன் குடிச்சிட்டு ரூம்லயே கிடக்குறான். எங்க அப்பா ரூம் விட்டு வெளியவே வரமாட்டாரு.
எங்க அத்தை எல்லாம் ஈஸியா தட்டி விட்டுறலாம். ஓ அப்புறம் என்ன, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஆ சரிப்பா. யோ என்ன ரியாக்ஷனே காணோம். என்னடா இங்க வாயா. யோ நீ பேசுறது எனக்கே காண்டாகுது. உங்க அப்பா உன்னை பொழக்க போறாரியா? டேய், எனக்கு அதான்டா வேணும். ஓ யோ பயமா இருக்கியா? போடும். என்னையா நீ? மாறன் ஜெயில இருந்து திரும்ப வந்துட்டான். வந்த உடனே அவனை குடும்பத்துல ஒரு ஆளை சேர்த்து குடுத்தனம் பண்ணுவியா? அதை விட்டுட்டு அவனை யாரோ ஒரு ஆளு மாதிரி ஒதுக்கி வச்சிருக்க. பெரியப்பா, யாருக்கு யார் புருஷன்? என்னம்மா இப்படி பேசுற? ஏதோ குடும்பத்துக்குள்ள நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு. அதுக்குன்னு அவன் உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? அத்தாச்சி, கண்டவன் கூடலாம் என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவனுக்கும் எனக்கும் உண்டான உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு. அவனை நான் தலை முழுக்கி பல வருஷம் ஆச்சு. ஓஹோ, தலைமுழுகுனவன் தாலி எதுக்கு கழுத்துல போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? அப்படி கேளுங்கக்கா. ஆ அத நீ கழட்டி கொடுத்துட்டேனா மாறனுக்கு நாங்க வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறோம். அவனுக்கு என்ன வயசா இல்ல? இன்னைக்கும் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு சொந்தத்துக்குள்ள ஊருப்பட்ட பேரு தூடியா துடிக்கிறாங்க. ஆ. கையை எடுங்கறேன், இல்லனா இந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டுருவேன். பெரியப்பா, சீ, வாய மூடு. நீ ஒரு குடும்ப பொண்ணு தானே? ஒரு பொண்ணோட தலையில கையை வைக்கிறிய, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? அது இல்ல பெரியப்பா. மொத்த பேரையும் கொன்னு போட்டுருவேன் சொல்லிட்டேன். எப்படி பிளானு? ஏய், எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் குடும்பத்துக்கு பஞ்சாயத்தா? என் குடும்பத்துக்கு நீங்க நல்லது கெட்டது சொல்றீங்களா? ஊருக்கே பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் நானு. இந்த பாரு, இந்த வீட்டுல நான் எடுக்கிறது தான் முடிவு. எனக்கு அப்புறம் என் மருமக வீரா எடுக்கிறது தான்டா முடிவு. கேள்வி கேட்கிற உரிமை உங்க எவங்களுக்குமே கிடையாது சொல்லிட்டேன். டேய், என்ன வண்டி நம்ம பக்கம் திரும்புது? இங்க வாடா. டேய், உன்னதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். யோ என்ன கூப்பிடுற? போயா. என்ன? அத்த காப்பாத்து. ஆத்தி. ஐயோ அண்ணா, டேய், நீ திருந்தவே மாட்டல? டேய், உன் புத்தி மாறாது இல்ல? டேய், எதுக்குடா இங்க திரும்பி வந்த? போடா போடா வெளிய. இங்க பாருங்க, உங்க சவுண்டுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்ல. அந்த காலத்துல நீங்க அதிகாரமா இருந்தீங்க. ஒரு பெரிய முதலாளியா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களை நம்பி 4 பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் பயந்தோம். இப்ப நீங்க ஒரு செல்லா காசு, அவ்வளவுதான். செல்லா காசா? அது என்ன சொல்லுவாங்க, ஒரு டம்மி பாவா. ஏய், பேசாம ஒதுங்கி ஒரு ஓரமா உட்காருங்க. என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துப்பேன். மாறா